ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க, அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது கூட ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஒரு அன்னாசி பூ ஒன்று சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அது கூட காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்து எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சுவையான குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு.